பொண்ணோட அப்பா அவர் சித்தப்பா தான், இவங்க பெரியப்பா. வணக்கம். இப்ப கிளம்பிட்டேங்க. ப்ராப்பர் ப்ரிப் அண்ட் ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜ். இங்கே இது ஒரு பால்கனியா, இது அந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்குது. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தது இல்லை? ஆமாம். இதயம் சொன்னால் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா. இதயம் சொன்னால் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா. நதியில் தாளம் சேர்கிறதா, நொடியில். என் ப்ரொஃபைலை பார்த்து இவங்க சொன்னதா? இவங்களே தான் சொன்னாங்க. நானே தான் சொன்னேன் இவரே தான் வேணும்னு. அதுக்கப்புறம் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா. இதயம் சொன்னால் கேட்காதா. அது பார்த்தோன்னே டிசைட் பண்ணாங்க. போக போக யோசிச்சாங்க, இது வேலைக்காகுமா, இது ஆகாது அப்படின்னு தோணுச்சுல. உண்மையாக தோணுச்சா இல்லையா? தோணுச்சு. தோணி இருக்கணும்ல. அது நம்ம நல்ல ஸ்வீட்டான கேரக்டர், லைக் குழந்த மாதிரி. அதே டைம் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் இருப்பாள். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கு கூடயுமே வந்து நல்லா ஜாலியாக இருப்பாள். அவள் இருக்கிற இடத்த வந்து ரொம்ப ஜாலியாக வச்சுப்பா. விக்னேஷ் வந்து எப்போவும் கவலைப்பட வேண்டாம். அவள் வந்து சத்தம் போடுவா, இந்த மாதிரி எப்பாச்சும் கூச்சிட்டு அந்த மாதிரி சத்தம் போடுவா. அதை பற்றி அவர் கவலையே பட வேண்டாம். മലയാളത്തിൽ പറയുകയാണെങ്കിൽ അച്ഛനമ്മയുടെ ഒരു കുട്ടി എന്ന് പറഞ്ഞാൽ അത്രയും ഒരു സ്നേഹമുള്ള ഒരു കുട്ടി. ரொம்ப செல்லமாக இருந்தவ. நாங்கள் 2 பேரும் எங்கே போனாலும் ஒட்டுக்காவே தான் போவோம் வருவோம். ஸோ இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இவர் டான்ஸ் பண்ணது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஆமாம், அது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காத பலர் காட்சிகள் அங்கே அரங்கேறினது சந்தோஷம்தான். ஹாப்பியாக இருங்க, விட்டு கொடுத்து போவோம் வாழுங்க, அவ்வளோதான். நல்லா லவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. காசிக்கு போகிறேன். பொண்ணு தரேன்.
இந்த வயசுல காசு போகக்கூடாது. எங்க பொண்ணு தருங்க. இதனால எங்க போனீங்க? முதல்ல கொடுத்துருந்தா நான் வந்திருப்பேன்னு சொல்லுங்க. இத்தனால எங்க போனீங்க முதல்ல நான் இப்பதான் பொண்ணு பாத்தீங்கன்னா போக மாட்டேன். சரி தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி இனிமே இங்க அப்புறமா வரேன் அப்படின்ட்டு அப்புறம் வரேன்னு சொல்லி தண்ணி வாங்கி சரி நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு தண்ணி கூட ஊருக்கு போலாங்க. போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா முடிச்சுட்டுங்க. சரி சந்தோஷமா வரலாம். தண்ணி குடிச்சோம். இனிமே காசிங்கிற எண்ணமே வரக்கூடாது. சரி மாலை எதுவுமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப். பட் காட்ஸ் கிரேஸ் இட் வில் பி எதை சொல்லுவாங்க, ரைட் பர்சன் ரைட் டைம். குழந்தனாரே நல்லா பார்த்துக்கோங்க என் தங்கச்சியை. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க 2 பேரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.